ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஸ்பெஷல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். நான் இது ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்தது. எனக்கு விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். நான் கூட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். செஞ்சும் போது பார்த்தாக்கா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதுக்கு என்னென்ன பொருளுன்றதை தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடல மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், அரை கப்பு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லாட்டப்பயிறு. எங்கள் ஊர் பக்கம் மல்லாட்டப்பயிறுன்னு சொல்லுவோம். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு. பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சு நிழலில் நல்லா உணர்த்தி எடுத்துக்கணும். அப்படியே அதில் அரிசி மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டேன். பிசைஞ்சு எடுத்து அப்படியே அந்த இடியாப்பம் செய்கிற அச்சு இருக்கும்ல, சின்ன சின்ன கன்று வச்சுது, அதில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். புழிஞ்சி அப்படியே எண்ணெய் வந்து ரொம்ப ஹை லெவலில் காஞ்சி போயிருக்கக்கூடாது. மீடியமான சைஸில் இருக்கணும். ஏன்னா இந்த ஓமப்பொடி வந்து ரொம்ப மெல்லினமாக இருக்குமா, எண்ணெய் ரொம்ப காஞ்சி போயிருந்தால் கருப்பாயிடும் போட்ட உடனே. அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப கருப்பாகவும் போயிடக்கூடாது, பக்குவமாக பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான். இதில் மாதிரி நமக்கு எவ்வளோ ஓமப்பொடி தேவையோ அதை செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஓமப்பொடி போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த பாயாசம் அதெல்லாம் செய்வோம்ல, அந்த சேமியா தான். அது அப்படியே நல்லா வந்து ரொம்ப கருப்பாக போகாத அளவுக்கு எண்ணெயில் போட்டு தான் லைட்டாக அப்படியே பொரிஞ்சது எடுத்துடணும். அவ்வளோதான். அதையும் எடுத்து அந்த ஓமப்பொடி கூடயே போட்டுக்க வேண்டியதான். கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு தண்ணி இல்லாமல் துணியில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப காயவும் கூடாது, ஊறாமையும் இருக்கக்கூடாது. நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 2-3 மணி நேரமாவது பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் ஊறி இருக்கணும். அதை அப்படியே துணியில் போட்டு உணர்த்தி எடுத்தால் அந்த ஈரெல்லாம் எடுத்து கலகலப்பாக இருக்கும்ல, அப்போ அதை தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் தனித்தனியாக பொரிக்கணும். பொரித்து எடுத்தால் அந்த ஓமப்பொடி கூடயே போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் வேர்க்கடலை, அதையும் அதே மாதிரி தான் பொரித்து எடுத்துக்கணும் எண்ணெயில். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, எல்லா பொருளையும் அப்படியே எண்ணெயில் மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை, அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். பொரித்து எடுத்து அந்த ஓமப்பொடி கூட சேர்த்துக்க வேண்டியது தான். இதுதான் உறவுகளே. இதில் ஒன்றும் வேலைலாம் அதிகம் கிடையாது. ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெயும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பூண்டும் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். ஈரத்தோடு போட்டோன்னா அந்த எண்ணெயில் தெரித்து கையில் பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையும் பூண்டு மட்டும் பொரித்து அந்த மிக்சர் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதில் ஓமப்பொடி போட்டு எடுத்தோமா, கொஞ்சம் சேமியா பொரித்து எடுத்தோமா, மல்லாட்டப்பயிறு, எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் மல்லாட்டப்பயிறுன்னு சொல்லுவோம். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, இவ்வளோ தான். சேமியா, அந்த ஓமப்பொடி மாவு பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்தோமா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கருவேப்பிலை, பூண்டு, அது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. நம்ம ஆல்ரெடி மாவு ஓமப்பொடிக்கு பிசையும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு தேவைன்ற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்தால் மிக்சர் தயார். அவ்வளோதான். வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இது எல்லாருமே செய்யலாம். ரொம்ப சமைக்க தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். யார் வேணாலும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.